சேலத்தில் இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்ததால் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். உடலை காரில் நடுரோட்டில் விட்டு சென்ற கொலையாளி சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்துள்ள சின்னப்பம்பட்டி செல்லக்கூடிய சாலையில் ஒரு கார் ஒன்று அதிகாலை முதலே கேட்பாரற்று நின்று கொண்டிருந்தது. அந்த காரை மகிழஞ்சாவடி போலீசார் சோதனை செய்த போது உள்ளே தலையில் இரத்த காயத்தோடு இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். மகிழஞ்சாவடி போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தவர் சின்னப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த பாரதி ராஜா என்பது தெரிய வந்தது. 25 வயதான பாரதி ராஜா இளம்பிள்ளை எடுத்த 7 மாத்தனூர் பகுதியில் ஒரு கார் மெக்கானிக் பட்டறையில் வேலை பார்த்து வந்துள்ளார். மேலும் புவன கணபதி கோவில் அருகே பாரதி ராஜாவும் சேலம் அழகாபுரம் பகுதியை சேர்ந்த ரவி என்பவரும் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கி வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. பாரதி ராஜா தங்கியிருந்த அறைக்கு போலீசார் சென்றபோது ரவி தலைமறைவாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த வீட்டில் நடத்தப்பட்ட ஆய்வில் பாரதி ராஜாவின் தலையில் கல்லை போட்டு ரவி கொலை செய்திருப்பதற்கான தடயங்களும் போலீசாருக்கு கிடைத்தன. கொலை செய்த பிறகு உடலை தரதரவென்று இழுத்து காரில் ஏற்றி சென்றதற்கான தடயங்களும் அந்த வீட்டில் கிடைத்தன. ரவி தலைமறைவானதால் அவர்தான் கொலையாளி என்பதை உறுதி செய்த போலீசார் அவரை தேடி கண்டுபிடித்தும் கைதும் செய்துள்ளனர். ரவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு அதற்கான அதிர்ச்சியூட்டும் பல காரணங்களையும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். மனைவி பிள்ளைகளை பிரிந்து தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்த ரவியின் வீட்டிற்கு பாரதி ராஜாவும் வந்து தங்கியுள்ளார். பாரதி ராஜா ஏராளமான பெண்களுடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி அவர்களை ரவியின் வீட்டிற்கே அழைத்து வந்து தனிமையில் இருந்துள்ளார். மேலும் ரவியின் செல்போனில் இருந்து சில பெண்களிடம் பேசி அதிலும் சிலரை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். பாரதி ராஜாவின் பெண்கள் பழக்கம் ரவிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்த வீட்டை காலி செய்து தனியாக அறை எடுத்து தங்குமாறும் தன்னுடைய செல்போனை இனிமேல் எடுக்கக்கூடாது என்றும் ரவி தெரிவித்துள்ளார். ரவியின் பேச்சை மதிக்காத பாரதி ராஜா ரவியின் ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணையே அறைக்கு அழைத்து வந்து தனிமையில் இருந்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ரவி சம்பவத்தன்று இரவில் தூங்கிக் கொண்டிருந்த பாரதி ராஜாவின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்துவிட்டு பாரதி ராஜாவின் உடலை மறைப்பதற்காக வீட்டிற்கு வெளியே இருந்த நண்பரின் காரில் உடலை போட்டு காரை ஓட்டிச் சென்றுள்ளார். ஆனால் கார் பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பாரதி ராஜாவின் உடலுடன் காரையும் அங்கேயே விட்டுவிட்டு ரவி தப்பி ஓடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.